Good morning my dear 4th standard childrens. இன்னைக்கு நம்ம ரிவிஷனில் மணி சாப்டர் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? சேஞ்ச் இன்ட்டு பைசே, சேஞ்ச் இன்ட்டு ருபீஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் வேர்ட் ப்ராப்ளம். இது எல்லாமே தனித்தனி வீடியோவாக மிஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரிவிஷன் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகே, ஆல்ரெடி படித்ததுனால ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் இது. ஓகே, ஆல்ரெடி நம்ம படித்த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அதே தான் இருக்கும். ரெண்டு டிஃப்ரெண்ட் என்னன்னா சேஞ்ச் இன்ட்டு பைசே, சேஞ்ச் இன்ட்டு ருப்பீஸ். இது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஆல்ரெடி படித்தது தான் நம்ம, ஸோ ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும், அதில் எது முக்கியமான ஃபார்முலா? இது தான், 1 rupee ஈக்குவல் டு 100 பைசே. ஓகே, என்னது? 1 rupee ஈக்குவல் டு 100 பைசே. மறக்கவே கூடாது. சேஞ்ச் இன்ட்டு பைசே கேட்டாலும் சரி, சேஞ்ச் இன்ட்டு ருப்பீஸ் அண்ட் கேட்டாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஒரு ஃபார்முலாவை எழுதிட்டு தான் நீங்கள் சம்மே போட ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, என்ன ஃபார்முலா? 1 rupee ஈக்குவல் டு 100 பைசே. சொல்லுங்கள், 1 rupee ஈக்குவல் டு 100 பைசே. ஓகேவா? இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், சேஞ்ச் இன்ட்டு பைசே. ஓகேவா? என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? பைசாவாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 5 rupees 40 பைசே. இது எல்லாத்தையும் எதுக்கே கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? பைசாக்கே கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கே 5ன்றது மட்டும்தான் ருப்பீஸில் இருக்குது, 40ன்றது ஏற்கனவே பைசாவில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம எதை மட்டும் மாற்றினா போதும், இந்த 5ஐ மட்டும் பைசாவுக்கு மாற்றிட்டு இங்கே ஒரு பைசா இருக்கா, அந்த 2 பைசாவையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே பைசாவுக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே, நம்மளோட ஃபார்முலா என்ன? 1 rupee ஈக்குவல் டு 100 பைசே. ஓகேவா? நம்மக்கிட்ட இங்கே எவ்வளோ ருப்பி இருக்குது? 5 rupee இருக்குது. அப்போது 5 rupee ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 100 into 5 which is equal to 500 பைசே. ஆமாம் தானே? 1 rupeeக்கு 100 பைசேனா 5 rupeeக்கு எவ்வளோ பைசே? 500 பைசே. 10 rupeeக்கு 1000 பைசே. 8 rupeeக்கு 800 பைசே. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 rupeeக்கு 100 பைசே. அப்போ 2 rupeeக்கு 200, 3 rupeeனா 300. அதை இப்படி தான் எழுதணும். 1 rupee ஈக்குவல் டு 100 பைசே. அப்போ 5 rupees ஈக்குவல் டு 100 into 5. 100 into 5 நமக்கு என்ன கிடைக்கும்? 500. ஓகேவா? இப்போ நம்ம என்ன மாற்றிருக்கோம்? 5 rupeeயை 500 பைசேன்னு மாற்றியாச்சு. ஓகேவா? ஆல்ரெடி நம்மக்கிட்ட எவ்வளோ பைசே இருக்குது? ஒரு 40 பைசே இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். 500 + 40, 540 பைசே. ஸோ ஆன்சர் என்னது? 540 பைசே. ஓகே, இதுதான் நம்மளோட நார்மல் ப்ரொசீஜர். இந்த மெத்தடில் தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஷார்ட்கட் மெத்தட்னு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிறத 2 நம்பரையும் சேர்த்து எழுதுங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது, 40 இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்? 540, 540. அதானே நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ இது ஷார்ட்கட் மெத்தடாகவும் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம பெரிய கிளாஸ் வந்துட்டோம். ஸோ இனிமேல் ஷார்ட்கட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன மெத்தட் இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், 7 rupee 20 பைசே. ஆல்ரெடி 20ன்றது பைசேல தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன மாற்றணும்? 7 rupeesஐ மட்டும் பைசேக்கு மாற்றினா போதும். நம்மளோட ஃபார்முலா என்ன? 1 rupee ஈக்குவல் டு 100 பைசே. இங்கே என்ன இருக்குது? 7 rupee இருக்குது. அப்போ 7 rupeeனா 100 into 7 which is equal to 700 பைசே. ஓகேவா? ஆல்ரெடி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 20 பைசே இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். 720 பைசே. ஸோ ஆன்சர் என்னது? 720 பைசே. மாற்றிட்டோமா? ஈஸியாக இருக்கா?
எல்லாத்தையுமே சேஞ்ச் இன்ட்டு பைசாவுக்கே மாற்ற சொல்கிறாங்க. ஓகேவா? ருப்பீஸ் அண்ட் பைசே ரெண்டும் இருக்குது, ரெண்டுத்தையுமே சேர்த்து பைசாவுக்கே மாற்ற சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி இங்கே பைசாவில் இருக்க வேல்யூவை அப்படியே வச்சுக்கலாம். ருப்பீஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம், பைசாவுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இங்கே கிவனில் ஒரு பைசா இருக்கா, 2 பைசாவையும் சேர்த்து ஆட் பண்ணோன்னா டோட்டலாக எல்லாமே பைசாவுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே, புரிஞ்சிச்சாப்பா எல்லாருக்கும் எப்படி மாற்றிருக்கோன்னு? நம்மளோட ஃபார்முலா என்ன? 1 rupee = 100 பைசே. அப்போ 2 rupee = 200 பைசே, 3 rupees = 300 பைசே, 4 rupee = 400 பைசே, 5 rupees = 500 பைசே. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 2 rupees 64 பைசே. நம்மளோட ஃபார்முலா என்ன? ஃபார்முலாவை எழுதுங்க. 1 rupee = 100 பைசே. ஓகேவா? இங்கே ஆல்ரெடி ஒரு வேல்யூ பைசாவில் தான் இருக்குது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த ருப்பீஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். 2 rupees = 100 × 2 which is equal to 200 பைசே. ஓகேவா? இங்கே எவ்வளோ இருக்குது? 64 பைசே இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். 4 6 2 என்ன கிடைக்குது? 264 பைசே. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ருப்பீஸில் இருக்கிறத பைசாவாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இங்கே பைசாவில் நமக்கு வேல்யூ இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். 2 பைசாவையும் சேர்த்தா பைசா ப்ளஸ் பைசா பைசா, 200 + 64 264. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். 9 rupees 16 பைசே. ஃபார்முலா என்ன? 1 rupee = 100 பைசே. 9 rupees = 900 பைசே. இங்கே எவ்வளோ இருக்குது? 16 பைசே இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். 619. தட் மீன்ஸ் 916 பைசே. ஸோ ஆன்சர் என்னது? 916 பைசே. புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்கா எல்லாருக்கும்? ருப்பீஸ்லேயும் வேல்யூ கொடுத்துருவாங்க, பைசாலேயும் வேல்யூ கொடுத்துருவாங்க, டோட்டலாக பைசாவுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? பைசாவில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்? இந்த ருப்பீஸை பைசாவுக்கு மாற்றணும். நம்மளோட ஃபார்முலா என்ன? 1 rupee = 100 பைசே. நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? எவ்வளோ ருப்பி இருக்குது? 2 rupee இருக்குது. அப்போ 2 rupees = 200 பைசே. ஓகேவா? ஆல்ரெடி கொஷினில் நமக்கு எவ்வளோ பைசே இருக்குது? 64 பைசே இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். 200 + 64 264 பைசே. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சேஞ்ச் இன்ட்டு பைசே அண்ட் ருப்பீஸ். ஓகேவா? ருப்பீஸுக்கும் மாற்றணும், பைசாவுக்கும் மாற்றணுமா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? டோட்டலாக பைசாவுக்கு மாற்றணும். இப்போ என்ன பார்த்த போகிறோம்? ருப்பீஸ் அண்ட் பைசேக்கு மாற்ற போகிறோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் அண்டு டென்ஸ். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்பர்ஸ் பெரிய நம்பர்லாம் கொடுத்துட்டா, எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கொடுத்துட்டா என்ன பண்ணுவோம்? ஹண்ட்ரட்ஸு, டென்ஸு, ஒன்ஸு இப்படி பிரித்து எழுதுவோம்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஹண்ட்ரட்ஸும் டென்ஸாக மட்டும்தான் பிரிக்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 720 பைசே. இதை எப்படி பிரிக்கலாம்? 700 பைசே ப்ளஸ் 20 பைசே. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் 20, அடுத்து இருக்க நம்பர் அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா? லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸை அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன கிடச்சிருக்கு? 700 பைசே. நமக்கு ஃபார்முலா என்ன? 1 rupee = 100 பைசே. ஓகேவா? இங்கே நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 700 பைசே இருக்குது. அப்போ 700 பைசேனா இங்கே என்ன வரும்? இங்கே 1 இருக்கிறதுனால இங்கே 1, இங்கே 7 இருந்தால் 7 rupee.
ஓகேவா? இப்போ நம்ம என்ன மாற்றிட்டோம், 700 பைசேவை 7 ருப்பியாக மாற்றிட்டோம். அப்போ ஆன்சர் என்னது, 7 ரூபி 20 பைசே. புரிஞ்சிருச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்ப்பா. ஹண்ட்ரட்ஸு டென்ஸு இப்படி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா? எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 1 ரூபி ஈக்குவல் டு 100 பைசே. இங்கே எவ்வளோ பைசே இருக்குது, 700 பைசே இருக்குது. அப்போ 700 பைசே இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ரூபி வரும், இங்கே 1 இருக்கிறதுனால 1, இங்கே 7 இருந்துச்சுன்னா 7 ரூபி. ஓகேவா? அப்போது 700 பைசே இஸ் ஈக்குவல் டு 7 ரூபி. இங்கே ஒரு 20 பைசே இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை பிரித்து எழுதுங்க. 560 பைசே இஸ் ஈக்குவல் டு எப்படி பிரிப்பீங்க, 500 பைசே ப்ளஸ் 60 பைசே. ஓகேவா? நமக்கு ஃபார்முலா என்ன, 100 பைசே இஸ் ஈக்குவல் டு 1 ரூபி. அப்போ 500 பைசே இஸ் ஈக்குவல் டு, இங்கேயும் 1 இருக்குது, ஸோ இங்கேயும் 1, இங்கே 5 இருந்துச்சுன்னா இங்கே என்ன வரும், 5. ஓகேவா? மாற்றிட்டோமா? இப்போ 500 பைசேக்கு பதிலாக என்ன போடலாம், 5 ரூபி. ஸோ ஆன்சர் என்னது, 5 ரூபீஸ் 60 பைசே. இங்கே கொண்டு போய் மாற்றிடுங்க. 500 பைசேக்கு பதிலாக 5 ரூபீஸ் 60 பைசே. புரிஞ்சிச்சா? என்ன பண்ணணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் டென்ஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு 100 ரூபி இஸ் ஈக்குவல் டு 100 பைசே இஸ் ஈக்குவல் டு 1 ரூபி அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க, 3452 இருக்கு. எப்படி பிரிப்பீங்க, லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் பைசாவா, ஸோ அந்த பைசாவை அப்படியே வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோமா. அப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணால் 3400 பைசே ப்ளஸ் 52 பைசே. ஓகே, எப்போவுமே லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் அப்படியே 20 பைசேல வச்சுக்கணும்ப்பா. மீதி இருக்கிறத ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணால் 700. ஓகே, இங்கேயும் 52 பைசேவை அப்படியே வச்சுக்கிறோம். மீதி 3400 பைசே. நம்மளோட ஃபார்முலா என்னது, 100 பைசே இஸ் ஈக்குவல் டு 1 ரூபி. இங்கே என்ன இருக்குது, 3400 பைசே இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ரூபி, இங்கே பாருங்கள் 1 இருக்கிறதுனால 1. அப்போ இங்கே என்ன இருக்குது, 34 இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும், 34 ரூபீஸ். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னது, 34 ரூபீஸ் 52 பைசே. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க, 2064 பைசே. அதை எப்படி பிரிப்பீங்க, லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் அப்படியே வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணால் 2000 பைசே ப்ளஸ் 64 பைசே. ஃபார்முலா என்ன, 100 பைசே இஸ் ஈக்குவல் டு 1 ரூபி. நம்மக்கிட்ட இங்கே என்ன இருக்குது, 2000 பைசே. அப்போ இங்கே என்ன இருக்குது, 1 இருக்கிறதுனால இங்கே 1. அப்போ இங்கே 20, ஸோ 20 ரூபி. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது, 20 ரூபீஸ் 64 பைசே. இவ்வளோதான்ப்பா, ஈஸியானது தான் கேட்போம். நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் போட்டால் போதும். ஓகே, புரிஞ்சிருச்சா? சேஞ்ச் இன்ட்டு பைசே, சேஞ்ச் இன்ட்டு ருப்பீஸ். ஃபுல்லாக புரிஞ்சிருச்சா? சேஞ்ச் இன்ட்டு பைசேன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ருப்பீஸ்லேயும் கொடுத்துருவாங்க, பைசாலேயும் கொடுத்துருவாங்க. சேஞ்ச் இன்ட்டு பைசா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், ருப்பீஸில் கொடுத்த வேல்யூவை மட்டும் பைசாவில் மாற்றிட்டு ஆல்ரெடி இங்கே பைசாவில் என்ன வேல்யூ இருக்கோ ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொடுக்கணும்.
ஓகேவா? சேஞ்ச் இன்ட்டு ருப்பீஸ் அண்ட் பைசேன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க பைசாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கணும். லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸை அப்படியே பைசாவில் வச்சுருக்கணும், மீதி இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா? 1 rupee is equal to 100 paise, 7 rupees is equal to 700. இங்கே 700 paise தானே இருக்குது, அப்போ அது 7 rupee. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது? 7 rupee 20 paise. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிஷன். அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாமே ஈஸி தான். லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? டெசிமல்ஸ்லேயும் நம்ம அடிஷன்லாம் பார்த்தோம்ல, அடிஷன் சப்ராக்ஷன்லாம் பார்த்தோம்ல. ஸோ ரொம்ப ஈஸி, குயிக்காக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன் ஆன்சர் பண்ணுறீங்க டக்கு டக்கு டக்குன்னு? ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்லுங்கள். 6 + 9 15, 15 + 4 19, 19 + 7 26, 26க்கு என்ன போடணும்? 6, ரிமைனிங் 2. ஆட் பண்ணுங்க. 3 + 4 5, 3 + 4 7, 7 + 5 12, 12 + 2 14, 14 + 2 16. 16க்கு 6, ரிமைனிங் 1. ஆட் பண்ணுங்க. 9 + 8 17, 17 + 6 23, 23 + 8 31, 31 + 1 32, 32க்கு 2, ரிமைனிங் 3. நெக்ஸ்ட் 6 + 5 11, 11 + 4 15, 15 + 0 15, 15 + 3 18, 18க்கு 8, ரிமைனிங் 1. நெக்ஸ்ட் 4 + 3 7, 7 + 8 15, 15 + 6 21, 21 + 1 22. ஸோ ஆன்சர் என்னது? 2282 rupees 66 paise. ஓகேவா? 2282 66 paise. ஓகே. நெக்ஸ்ட் 758 rupees 27 paise, 462 rupees 96 paise, 308 rupees 05 paise, 539 rupees 72 paise. ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணுங்க. 7 + 6 13, 13 + 5 18, 18 + 2 20, 20க்கு 0, ரிமைனிங் 2. ஓகேவா? 2 + 9 11, 11 + 0 அகைன் 11 தான், 11 + 7 18, 18 + 2 20, 20க்கு 0, ரிமைனிங் 2. 8 + 2 10, 10 + 8 18, 18 + 9 27, 27 + 2 29, 29க்கு 9, ரிமைனிங் 2. நெக்ஸ்ட் 5 + 6 11, 11 + 0 11, 11 + 3 14, 14 + 2 16, 16க்கு 6, ரிமைனிங் 1. 7 + 4 11, 11 + 3 14, 14 + 5 19, 19 + 1 20. ஸோ ஆன்சர் என்னது? 2069 rupees 0 paise. ஸோ என்ன போட்டால் போதும்? rupees 2069. நெக்ஸ்ட் 7246 rupees 54 paise, 3508 rupees 32 paise, 2127 rupees 84 paise, 4806 rupees 63 paise. ஆட் பண்ணலாமா?
பண்ணுங்க. 4 plus 2 6, 6 plus 4 10, 10 plus 3 13, 13க்கு 3 remaining 1, 5 plus 3 8, 8 plus 8 16, 16 plus 4 22, 22 plus 1 23, 23க்கு 3 remaining 2, 6 plus 8 14, 14 plus 7 21, 21 plus 6 27, 27 plus 2 29, 29க்கு 9 remaining 2, 4 plus 0 4, 4 plus 2 6, 6 plus 0 6, 6 plus 2 8, 2 plus 5 7, 7 plus 1 8, 8 plus 8 16, 16க்கு 6 remaining 1, 7 plus 3 10, 10 plus 2 12, 12 plus 4 16, 16 plus 1 17. ஓகேவா? ஆன்சர் என்னது? 17,689 rupees 33 paise. நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 5,625 rupees 36 paise, 6,426 rupees 15 paise, 3,782 rupees 34 paise, 5,084 rupees 43 paise. ஆட் பண்ணுங்க. 6 plus 5 11, 11 plus 4 15, 15 plus 3 18, 18க்கு 8 remaining 1, 3 plus 1 4, 4 plus 3 7, 7 plus 4 11, 11 plus 1 12, 12க்கு 2 remaining 1, 5 plus 6 11, 11 plus 2 13, 13 plus 4 17, 17 plus 1 18, 18க்கு 8 remaining 1, 2 plus 2 4, 4 plus 8 12, 12 plus 8 20, 20 plus 1 21, 21க்கு 1 remaining 2. Next 6 plus 4 10, 10 plus 7 17, 17 plus 0 17, 17 plus 2 19, 19க்கு 9 remaining 1, 5 plus 6 11, 11 plus 3 14, 14 plus 5 19, 19 plus 1 20. So answer என்னது? 20,918 rupees 28 paise. 28 paise. ஸோ அடிஷன் ரொம்ப ஈஸிப்பா, கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஆட் பண்ணிட்டு வரணும். லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சரை எடுத்து எழுதணும். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? சப்ராக்ஷன். என்ன கொடுத்துருக்காங்க? 547 rupees 95 பைசேலிருந்து எவ்வளோ சப்ராக்ட் பண்ணணும்? 246 rupees 22 பைசேவை சப்ராக்ட் பண்ணணும். பண்ணுங்க. 5 minus 2 3, 9 minus 2 7, 7 minus 6 1, 4 minus 4 0, 5 minus 2 3. ஓகேவா? 5 minus 2 3, 9 minus 2 7, 7 minus 6 1, 4 minus 4 0, 5 minus 2 3. ஸோ ஆன்சர் என்னது? 301 rupees 73 paise. நெக்ஸ்ட் சம். 725 rupees 82 பைசேலிருந்து 132 rupees 45 பைசேவை சப்ராக்ட் பண்ணணும். பண்ணலாமா? 2 minus 5, 2லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணணும். பண்ண முடியுமா? முடியாது. ஏன்?
பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணணும், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒன்று பாரோ பண்ணணும். பாரோ பண்ணுங்க. அப்போ இங்கே 7, இங்கே 12. 12 மைனஸ் 5, 12லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 7. 7 மைனஸ் 4, 3. 5 மைனஸ் 2, 3. 2 மைனஸ் 3. 2லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணணும். பண்ண முடியுமா, முடியாது. ஸோ பக்கத்துலேருந்து ஒன்று பாரோ பண்ணுங்க. இங்கே 6 மாறிடும், இங்கே 12. 12 minus 3, 9. 6 minus 1, 5. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னது, rupees 593.37 பைசே. புரிஞ்சிருச்சா? நார்மல் சப்ராக்ஷன் தான்ப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 838 rupees 96 பைசையிலிருந்து 314 rupees 50 பைசேவை சப்ராக்ட் பண்ணணுமா? பண்ணலாமா? 6 மைனஸ் 0, 6லேருந்து 0வை சப்ராக்ட் பண்ணால் 6. 9 மைனஸ் 5, 9லேருந்து 5வை சப்ராக்ட் பண்ணுங்க. 9 மைனஸ் 5, 4. வெரி குட். 8 மைனஸ் 4, 8லேருந்து 4வை சப்ராக்ட் பண்ணோன்னா 4. 3லேருந்து 1, 3 மைனஸ் 1, 2. 8 மைனஸ் 3, 5. ஸோ ஆன்சர் என்னது, rupees 524.46 பைசே. ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 7,463 rupees 56 பைசையிலிருந்து 5,048 rupees 83 பைசேவை சப்ராக்ட் பண்ணணும். பண்ணலாமா? 6 மைனஸ் 3, 6லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணால் 3. 5 மைனஸ் 8, 5லேருந்து 8ை சப்ராக்ட் பண்ணணும். 5லேருந்து 8ை சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பக்கத்துலேருந்து ஒன்று பாரோ பண்ணுங்கள். இங்கே 2 ஆயிரும், இங்கே 15. 15 மைனஸ் 8, 15லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 7. இங்கே பாருங்கள், 2 மைனஸ் 8, 2லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணணுமா? பண்ண முடியுமா? முடியாது. ஸோ பக்கத்துலேருந்து ஒன்று பாரோ பண்ணுங்கள். 5, இங்கே 12. 12 மைனஸ் 8, 4. 5 minus 4, 1. 4 minus 0, 4. 7 minus 5, 2. So answer என்னது, rupees 2,414.73 பைசே. ஓகே, புரிஞ்சிடுச்சா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், மணி சாப்டரில் சேஞ்ச் இன்ட்டு பைசே, சேஞ்ச் இன்ட்டு ருபீஸ் பார்த்துருக்கோம், அண்ட் அடிஷன் சப்ராக்ஷன் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்த்த கிளாஸ் எல்லாம் செம்ம போட்டு பாருங்கள். சேஞ்ச் இன்ட்டு ருபீஸ், சேஞ்ச் இன்ட்டு பைசே புரியுதா அப்படின்னு பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ருபீஸ்லையும் பைசேலையும் கொடுத்துட்டு சேஞ்ச் இன்ட்டு பைசே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ருபீஸில் இருக்க வேல்யூவை மட்டும் பைசேக்கு மாற்றிட்டு, ஆல்ரெடி உங்ககிட்ட பைசேயில் வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா, ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே பைசாக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பார்த்தோம், பைசாவில் வேல்யூ கொடுத்துருவாங்க, சேஞ்ச் இன்ட்டு ருபீஸ் பார்த்தோம். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸும் டென்ஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கணும். 1 rupee = 100 பைசே அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ருபீஸ்க்கு மாற்றிடணும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான். கிளாஸஸை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த சாப்டர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த வீடியோவையும் பாருங்கள். அதில் நம்ம இன்னும் நிறைய சம் போட்டிருப்போம். ஸோ அந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஓகே, பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வீடியோவை பாருங்கள். மணி சாப்டரில் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் நம்ம நடத்தியிருப்போம். அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு இப்போ இங்கே ரிவிஷன் வீடியோஸ் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும். ஓகே, அப்போனா தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? ஸோ ரெகுலராக படிங்க.
டேபிள்ஸ் படிங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எது முக்கியம்? டேபிள்ஸ். நான் ஃபஸ்ட்டில் இருந்தே அதுதான் சொல்லிட்டு வரேன், டெய்லி டேபிள்ஸ் படிக்கணும்னு சொல்லிகிட்டே வரேன். எவ்வளோ பேர் அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் தான் வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ ரெகுலராக டேபிள்ஸ் படிங்க. டேபிள்ஸ் படிச்சுட்டு தான் மேக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஓகே, நாளைக்கு நம்ம ருபீஸ் அண்ட் பைசேயில் இருக்க டிவிஷனும் மல்டிப்ளிகேஷனும் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.